இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடினேற்ற இன்ப நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மகிமை நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். தொடர்ந்து இயேசு சந்தித்த 7 வீடுகள் என்ற தலைப்பின் கீழே நாம் தியானித்து வருகிறோம். வசனம் இவ்வாறு சொல்கிறது. லூக்கா 14ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். ஒரு ஓய்வு நாளிலே பரிசேயரில் தலைவனாகிய ஒருவனுடைய வீட்டிலே அவர் போஜனம் பண்ணும்படிக்கு போயிருந்தார். அப்பொழுது நீர்க்கோவை வியாதியுள்ள ஒரு மனுஷன் அவருக்கு முன்பாக இருந்தான். என்ன செய்கிறவாரோ என்று ஜனங்கள் அவர் மேல் நோக்கமாய் இருந்தார்கள். இப்பொழுது இன்றைக்கு 2வது நாளிலே கர்த்தர் சந்தித்த வீடு பரிசேயரில் தலைவராகிய ஒருவன் வீடு. அப்போ அந்த இடத்துல போயிட்டு அவர் இருக்கும்போது அநேகர் இயேசுவை கவனித்து பார்க்கிறார். அவர் என்ன செய்ய போகிறார் என்று சொல்லி கவனித்து பார்க்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜனங்கள் எல்லாரையும் பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். குறிப்பாக நியாய சாஸ்திரிகள் பரிசேயரை பார்த்து கேட்கிறார். ஓய்வு நாளிலே சொஸ்தமாக்குவது சரியா தவறா என்று சொல்லி கேட்கிறார். இங்கே அவர்கள் எல்லாம் கவனித்தப்போ இது நியாயம்தானா? ஓய்வு நாளில் சொஸ்தம் பண்றது நியாயம் இல்லையா? இப்பொழுது எல்லாரும் அமைதியா இருக்கிறார். அப்போ ஆண்டவர் அவனை அழைத்து அவனை தொட்டு அவனுக்கு ஒரு விடுதலை கொடுக்கிறார், சுகத்தை கொடுக்கிறார். இப்பொழுது ஜனங்களெல்லாம் பார்த்து, குறிப்பா பரிசேயரையும் நியாய சாஸ்திரிகளை பார்த்து சொல்றார், ஓய்வு நாள்ல ஒருவனுடைய கழுதையாவது எருதாவது அவன் துறவிலே விழுந்தான், என்ன செய்வாய் என்று கேட்கிறான். அப்போது எல்லாரும் அந்த அந்த கழுதையும் எருதையும் தூக்கி விடுவார்கள் அல்லவா? அதே போலதான் ஓய்வு நாள், அந்த நாளில் சுகம் ஆண்டவர் விடுதலை கொடுப்பது அது நியாயம் என்பதை கர்த்தர் அவர்களுக்கு சுட்டி காட்டுகிறார். ஏன்னா அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது, ஜனங்களை பார்க்கிறார். அவர் அந்த பரிசேயனுடைய தலைவின் வீட்டிற்கு சென்றதே அவர் விருந்துக்கு அழைக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அவள் போஜனம் பண்ணும்படிக்கு அழைக்கிறார். அப்போ அங்கே எல்லாரும் பந்திக்கு உட்கார ஆரம்பித்தார் எல்லாரும். அப்போ ஆண்டவர் கவனித்து பார்க்கிற எல்லாரும் அங்க முதன்மையான இடத்துல உட்கார்ந்து இருப்பதை பார்க்கிறார். அப்போ ஜனங்களை பார்த்து அவர் சொல்கிறார், உன்னை ஒரு கல்யாண வீட்டிற்கு அழைக்கும் போது பந்தியில முதன்மையான இடத்துல இருக்கிறத உட்காராத, உன்னிலும் கனமுள்ளவன் வரும். அப்போ தாழ்மையான இடத்துல நீ இருக்க கற்றுக்கொள்ளணும். அப்போ உன்னிலும் பலவான் வரும்போதும் உன்னையும் அவனையும் அழைத்தவன் உன்னிட அந்த தாழ்மையான இடத்துல போயிட்டு அவன் சொல்லுவான், நீ இவருக்கு இடம் கொடுன்னு சொல்லும்போது கனமுள்ள இடத்துல இருந்து கனவீனமான இடத்திற்கு செல்ல வேண்டியது இருக்கும். அதனால நீ அப்போ உனக்கு வெட்கம் உண்டு பண்ண கூடிய காரியம் நடக்கும். ஸோ நீ ஒரு கல்யாண வீட்டுக்கோ ஒரு விருந்து சாலைக்கு செல்லும் போதோ நீ ஒரு தாழ்மையான இடத்துல நீங்க உட்காரணும். கர்த்தர் தாழ்மையை கற்றுக் கொடுக்கிறார். அப்போ அந்த அவனை அழைத்த பரிசேயனுடைய தலைவனை பார்த்து சொல்கிறார், அந்த அவன் தாழ்மையான இடத்துல இருக்கு. அப்போ கர்த்தர் தாழ்மையை காட்டுகிறார், தன்னை தாழ்த்துகிறார். அப்போ இன்னும் அந்த அந்த பரிசேயனுடைய தலைவர்கிட்ட பார்த்து சொல்றா, நீ இனி நீ விருந்து கொடுக்கும்போது நீ என்னெல்லாம் செய்யணும்? நீ பகல் விருந்தாவது இரவு விருந்தாவது செய்யும் போது நீ இப்படிப்பட்ட காரியங்களை நீ செய்யக்கூடாது. உன் சிநேகிதர், உன்னுடைய சகோதரன், உன்னோட 10 ஜனங்களையும் நீ ஐஸ்வர்யம் உள்ள அயலானையும் நீ கூப்பிடக்கூடாது. யாரை கூட நீ அழைத்தால் அவர்கள் உனக்கு மீண்டுமாக அழைப்பை கொடுப்பார்கள். அதனால நீ யாரை கூப்பிடணும்னு சொல்லி லூக்கா 14:13 குறிப்பிட்டு ஆண்டவர் பேசுகிறார். நீ விருந்து பண்ணும்போது ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் குருடர்களையும் அழைப்பாயாக என்று சொல்கிறார். அப்போ இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம் பாருங்க. நம்ம ஒரு திருமணமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி, நம்ம விசாரிக்கிறது அந்த பந்தி, அந்த சாப்பாடு. கல்யாண வீட்லையாவது பந்தியில் என்ன சாப்பாடு கொடுக்காங்க, முதலாவது நம்ம என்ன செய்கிறோம்? மாப்பிள்ளையும் பொண்ணையும் பார்ப்பதை விட முதல்ல சாப்பிட்ற இடத்துல போயிட்டு அங்கே என்ன செய்கிறோம்?
போயிட்டு உட்கார்றதுக்கு சண்டை. அந்த திருமண வீடுகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே என்ன பிரச்சனைன்னு சாப்பாடு தான் பிரச்சனை. அங்கே உட்கார்றதுல அது நிறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காரியங்கள் நடக்குது. அப்போ கர்த்தருக்கு தெரியும். ஆண்டவர் சொன்னார், நீங்கள் ஒரு கல்யாண வீட்டிற்கு செல்லும் போது முதன்மையான இடத்தை நீ நாடக்கூடாது என்று சொல்லி அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்போ நான் இன்னும் ஆண்டவர் என்ன சொல்றாரு, உனக்கு தெரிஞ்சவங்களெல்லாம் கூப்பிடாத, உனக்கு ஒரு நல்ல காரியம் செய்ய வேண்டும்னா, ஒரு நல்ல விருந்தை நீங்க கொடுக்கணும்னா ஏழைகளுக்கு கொடு, ஊனரு சப்பானே. ஏன் என்றால் அப்பொழுது அவன் நீ பாக்கியவானா இருப்பா. அது மாத்திரம் இல்ல, அந்த ஊனரும் சப்பானியும் உன்னைய மறுபடியும் கூப்பிட மாட்டான். அது மாத்திரம் இல்ல, அவன் நீ செய்யற இந்த விருந்து நீதிமான்களின் உயிர்த்தெழுதலில் உனக்கு பதில் செய்வார், கர்த்தர் செய்வார் என்று சொல்லி அங்கே நல்லதோரு ஒரு அறிவுரை கொடுக்கிறார். இப்போ கர்த்தர் இரண்டாவது நாளே பரிசேயனி தலைவனாகி ஒரு வீட்டுக்கு போயிட்டு கர்த்தர் என்ன சொல்கிறார்னா, விருந்து செய்யும் போதோ நீ எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு கல்யாண வீட்டுக்கு செல்லும் போதும் உன்னை தாழ்த்து ஏழைகள் என்னும் ஊன சப்பானையை அழைத்து நீ விருந்து செய்யும் சொல்லிட்டு நல்லதோரு ஒரு அறிவுரை கொடுக்கிறார். இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் எவ்வளவேன்னு இருக்கோம். நம்ம திருமண காரியமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு ஃபங்க்ஷனும் பாருங்க, நம்ம யாரை அனுப்போம்னா அங்கே இருக்கிற பகுதியில் இருக்கிற மிக பெரிய தலைவரை அழைச்சி சொல்லுவாங்க, பாருங்க எங்க வீட்டில் இந்த மாதிரி இவர் வாராரு, இந்த எம்எல்ஏ வாராரு, இப்படி இந்த எம்எல்ஏ எம்பி வந்தாரு, இப்படி ஒரு தலைவர் வராங்க, இப்படி மத போதகர் வந்திருக்காங்க, இப்படி நிறைய காரியங்களை சொல்லி இல்லை மிக பிரபல தொழிலதிபர் இல்லை சிலர் பார்த்தீங்கன்னா இந்த நடிகர்கள், இப்படி நிறைய காரியங்களை அழைத்து கொண்டு பாருங்க எங்கள் வீட்டு திருமணம் இப்படி நடந்ததுன்னு சொல்லி எங்கள் வீட்டு ஃபங்க்ஷனில் இவங்கெல்லாம் வந்தாங்கன்னு சொல்லிட்டு இந்த பெரிய கார்டு அடித்து வைப்பார்கள். அப்படி அல்ல, ஆண்டவர் இன்றைக்கு இந்த பரிசேயனுடைய தலைவன் வீட்டிற்கு சென்று தாழ்மையை கற்றுக் கொடுக்கிறார். நம்ம எவ்வளவேனும் நம்மை தாழ்த்துக்கிறோம். வேதத்துல அநேக வீடை குறிப்பு சகையுடைய வீடு, ஜெபாலய தலைவன் வீட்டுல அவனுடைய மகளை உயிரோடு எழுப்புகிறான். குஷ்டரோகியா இருந்த சீமோன் வீட்டிற்கு ஆண்டவர் செல்றாரு. அப்போ பிரதான ஆசாரியன் வீட்டு, இப்படி நிறைய வீடுக்கு செல்றார். அப்போ இன்றைக்கு இரண்டாவது நாளிலே இங்க ஆண்டவர் அவர் சென்ற அந்த பரிசேயனுடைய தலைவன் வீட்டிலே நல்லதோர் காரியத்தை தாழ்மையை கற்றுக் கொடுக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்க்கிறது தான். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம், ஆண்டவரே எனக்கு இப்படிப்பட்ட ஒரு தாழ்மையை கொடுங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. அந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரோடு நீங்க பேசுங்க ஏசப்பா. எங்களுக்குள்ளாகவே ஒரு தாழ்மையின் குணத்தை கொடுங்க ஏசப்பா. நாங்க எந்த காரியத்துல ஏசப்பா நாங்க ஏசப்பா உம்முடைய சமூகத்துல நாங்க எங்களை தாழ்த்துகிற ஒரு அனுபவத்தை, எங்களுடைய ஒரு திருமண காரியமாக இருந்தாலும் சரி, எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி, எங்க வீட்டிற்கு நடைபெறுகிற எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் நாங்க முதன்மையான காரியத்துல நாங்க ஈடுபடாதபடிக்கு எங்களை தாழ்த்துகிற ஒரு அனுபவத்தை எங்களுக்கு கொடுங்க ஏசப்பா. அந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரும் கூட நீங்க பேசுங்க ஏசப்பா. எங்களோடு நீங்க இடைப்படுங்க, எங்க வீட்டிற்கு நீங்க வாங்க ஏசப்பா. உம்முடைய சித்தத்தை எங்க வாழ்க்கையில நாங்க அர்ப்பணிக்கிறோம் ஏசப்பா. நாங்க ஏசப்பா முற்றிலுமாக எங்களை தாழ்த்தி வெறுமையாக்குறோம். துதி கன மகிமை உமக்கு ஏறடிக்கிறோம். மீட்பர் மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமீன்.